20ஆம் தேதி கேரள லாட்டரி கார்னியா 724 குழுக்கள். 19ஆம் தேதி கொடுத்த கேஸையும் பார்க்கலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 677, ஆல் போர்டுக்கு 5, 6 கொடுத்து 6 பாஸு. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 பாஸ் இருக்குது, ஏ போர்டுக்கு 6 பாஸாக இருக்குது. பெஸ்ட்டு போர்டாக கொடுத்ததில் ஏ போர்டுக்கு 7, பி போர்டுக்கு ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 7 பாஸாக இருக்குது. சி போர்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கொடுத்த வெண்டிங் எடுத்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 டிஜிட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏசி மட்டும் 67 பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டில் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நண்பா, அதுவும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8, ஏ போர்டுக்கு 9, 7, பி போர்டுக்கு 6, 8, 1, சி போர்டுக்கு 0, 4, 8. இந்த 1 பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் 2 இருக்குன்னா 1 வச்சுருக்கேன். சி போர்டுக்கு 0, 4, 8 அதுலேயும் 2 நம்பரை கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 6, 9 கொடுத்தேன், அப்புறம் 8, 9 கொடுத்துருக்கேன். பி போர்டுக்கு 6, 8, சி போர்டுக்கு 0, 4, ஆல் போர்டுக்கு 6, 8 கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டு போர்டை பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 6, 8, சி போர்டுக்கு 0, 4. இந்த 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ டவுட்டாக இருக்குன்னு தான் நிறைய நம்பர் கொடுப்பேன். 784, 980, 968, 164, 864, 868, 781, 110, 088, 880, 884. இந்த ரிசல்ட்டை ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே வைக்காதீங்க, கண்டிப்பாக மிஸ் ஆகும். இந்த பெஸ்ட் போர்டு நம்பரு இந்த 2 நம்பர்லேருந்து கணக்கு பண்ணி எடுத்துங்க. அப்புறம் ஆல் போர்டு நம்பர் மட்டும் எடுங்க, வேறு எதுவும் எடுக்க வேணாம். என்னோடய கெஸ்ஸிங்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படி இப்போ வர மாதிரி இருந்தால் நான் கன்ஃபார்மாக சொல்லிடுவேன் எந்த நம்பர் வரும்ன்ட்டு. 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 3 செட் இருக்கேன். 3884, 8088, 1784. இந்த 3084 எப்படி எடுத்தேன்னா பி போர்டு 2 தூக்கி டி போர்டுக்கு 3 ஆகும், ஏ போர்டு 7, 8, பி போர்டு 7 வந்தேன்னா அப்படியே 88, சி போர்டுக்கு 4 அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தேன். ஏபிபிசி ஏசி கட்சியும் பார்த்தீங்கன்னா 86, 96, 88, 08, பிசி 64, 60, 68, 14, 80, 84, பிஏசி 88, 84, 94, 90, 80, 08. இந்த ட்ரா நம்பர் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததில் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்ததில் ஏ போர்டு 7 அப்படியே 8 ஆகும், பி போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 4, அதே ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 1, சி போர்டுக்கு 8, ஏ போர்டுக்கு 6, பி போர்டு 8, சி போர்டுக்கு 0, ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 1, சி போர்டுக்கு 4, ஏ போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கேன். மொத்தம் அதுலேயும் 5 செட் எடுத்துருக்கேன். இதுலேயும் ட்ரா நம்பரும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததில் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணதில் ஸோ அப்படியே உள்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஸோ இதில் இருக்க நம்பரை அப்படி எதுவும் வைக்காதீங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வர மாதிரினா சிங்கிள் போர்டு, பெஸ்ட்டு போர்டு, 4 டிஜிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக சிங்கிளாக தான் கொடுப்பேன். டவுட்டாக இருந்தால் மட்டும் தான் நிறைய நம்பரை கொடுப்பேன். நீங்கள் இதுலேருந்து என்னமோ எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சிங்கிள் போர்டே பெஸ்ட்டு போர்டும் ஆல் போர்டுக்கும் கொடுக்குறேன். அதுலேயே 2 நம்பரும் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அந்த கணக்குலேருந்து எடுத்துக்கோங்க. அன்றைக்கி கொஞ்சம் டவுட்டு தான் நண்பா. ஸோ மிஸ் ஆகலாம், வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் அன்றைக்கி நீங்கள் டிஆர் லாட்டரி எடுக்கணும்னு இது வந்து ரிசல்ட்டை 1 மணிக்கு அப்படியே நீங்கள் வைங்க. அதே மாதிரி திருப்பி 3 மணிக்கு ஒரு கேரளா லாட்டரியை அப்படியே வந்து 6 மணி 8 மணிக்கு வைங்க. கண்டிப்பாக அது நான் சொன்ன மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல, அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி மிஸ் ஆனால் நாளைக்கு வரும். அதே மாதிரி அடுத்த வீக் ஃபுல்லாகவே டிஆர் லாட்டரி 1 மணி, 6 மணி, 8 மணி எல்லாமே வீடியோ வரும், கேயில் வரும். ஸோ அப்போ ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ரொம்ப காசுக்கு ஆசைப்பட நீங்கள் வந்து அதிகமாக வச்சு லாஸ் ஆகாதீங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா வின் பண்ணால் கூட நீங்கள் வெளியில் போய் கஷ்டப்படுற காசு எடுக்கிறவங்க அந்த மாதிரி எண்ணத்தில் போயிடுங்க. ஸோ 4 இது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் 1000 ரூபா வச்சா 4 இதுக்கும் நீங்கள் 4000 ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு சிங்கிள் நம்பரை வச்சு வின் பண்ணி கற்றுக்குங்க. அதிகமாக காசுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப வச்சு ரொம்ப அதிக நம்பரை வச்சு லாஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா கரெக்டாக வரும்னு தெரிஞ்சால் வைக்கலாம். அது டவுட்டாக இருந்ததுன்னா அதை வச்சு வேஸ்ட்டாக போயிடும். முடிஞ்சளவுக்கு ஆல் போர்டு அப்படி இல்லைன்னா சிங்கிள் போர்டை வைங்க. எந்த போர்டில் பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த மாதிரி சிங்கிள் போர்டை வச்சு வின் பண்ணுங்கள். நீங்கள் 3 நம்பர் வைக்கிறேன், 4 நம்பர் வைக்கிறேன், இல்லை ஏபிபிசி வைக்கிறேன்னு சொல்லி வச்சு அமௌண்ட்டே லாஸ் பண்ண வேணாம். என்னோடய கெஸ்ஸிங்கில்
குறைஞ்சளவு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா டிஎல் லாட்ரி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டிஎல் லாட்ரி 2025 போட்டிங்கன்னா வரும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். டிஎல் லாட்ரி ட்ரிக் மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.